கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது 5வது வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது, அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் என்று காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சவுல் என்பவன் நன்றாக படித்த ஒருவன். ஆனால் அந்த இயேசு வழுந்த அந்த நாட்கள் அவர் பாடுபட்டு மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அதற்கு பிறகு சீடர்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து அறிவிப்பதற்கு எருசலேமிலேயும் தமஸ்கு எங்கும் அவர்கள் பரவினார்கள். ஆனால் இவர்கள் இயேசுவின் நாமத்தை பற்றி சொல்லுவது பிடிக்காத சவுல் அவர்களை துன்பப்படுத்தவும் காவல் அடைக்கவும் கொல்லவும் தொடங்கினார். அப்படி தன்னுடைய தமஸ்குவுக்கு நேராக அவர் அதிகார பத்திரங்களையும் வாங்கி கொண்டு போகிற வழியிலே கர்த்தர் அவனை சந்திக்கிறார். தமஸ்குவின் வாதில் வந்த பொழுது அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பெரிய ஒளி வானத்திலிருந்து அவனை சுற்றி மின்னினது. அதிலிருந்து ஒரு சத்தத்தையும் கேட்டார். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். இவன் கீழே விழுந்த அவன், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்கிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ உபத்திரவப்படுத்துகிற இயேசு நான் தான், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாக இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் சுவிசேஷத்தின் நிமித்தம் அடி உதைகள் படுகிறவர்கள், குடும்பத்திலிருந்து தள்ளப்படுகிறவர்கள், அதே மாதிரி சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறவர்கள், வீட்டிலிருந்து இறக்கி விடுகிறவர்கள், இப்படி ஜெயிலில் அடைக்கப்படுகிறவர்கள், கொல்லப்படுகிறவர்கள், இப்படி இன்றைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் தேவன் ஒருபோதும் அவர்களை தனியே விடுகிறதில்லை. தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால கடினமான பாதையில் போய் கொண்டிருக்கலாம், நீங்கள் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய உபத்திரவம் அது உங்கள் மேல் சேராது. காரணம் என்று சொன்னால், நம்முடைய உடம்பு என்று சொல்லுகிறது கர்த்தர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. அதனால தான் இயேசு சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று. அவன் இயேசுவை துன்பப்படுத்தவில்லை, இயேசுவை அறிவித்த சீடர்களைத்தான் துன்பப்படுத்தினான். அங்கே இயேசு சொல்லுகிறது என்ன? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். அதே போல் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை பிள்ளையே, நீங்கள் யாராவது தேவனுடைய நாமத்தை சொல்லி நடக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுகிறது, அவர்களை உபத்திரப்படுத்துகிறது உண்டானால் நீங்கள் அதை நிறுத்திவிட வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்கள் அவர்களை எல்லாம் உபத்திரப்படுத்துகிறவர்கள். அவர்கள் சுமந்து திரிக்கிற இயேசுவை. என்னிடம் ஒரு தகப்பனார் ஒரு தடவை சொன்னார், நீ பைபிளையும் கொண்டு வேசித்தனம் பண்ணுவதற்காக நீ தேவாலயத்தில் போகிறாய் என்று. ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லும் பொழுது நமக்கு தோன்று நமக்கு நேராக வருகிறது என்று. அப்படியல்ல, அது அந்த வார்த்தை நமக்கு நேராக வருகிறதல்ல, அந்த வார்த்தைகள் கம்ப்ளீட் இயேசுவுக்கு நேராக போகிறது. இதே போல துன்பப்படுத்துகிறவர்கள் ஆரம்பங்களும் உண்டுன்னா அதை நீங்கள் நிறுத்திவிட வேண்டும். காரணம் என்று சொன்னால், கர்த்தர் ஒருபோதும் அதை மன்னிக்கவே மாட்டார். அவரை துன்பப்படுத்துகிறது அவர் பார்த்திருப்பார்களா? சவுலை கர்த்தர் நேசித்ததினால அவரை அன்றைக்கு வெளிச்சத்தின் மூலம் தேர்ந்தெடுத்தார். அதே போல இது ஒரு வெளிச்சமாக கருதி நீங்கள் கண்டிப்பாக இதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். இல்லை, நீங்கள் உபத்திரப்பட்டு கொண்டிருந்தால் அதை சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் என்று சொன்னால், இந்த உலகம் உபத்திரப்படுத்துகிறது உங்களை அல்ல, இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை. ஆனால் கர்த்தர் ஆண்டவர் அந்த வழிகளிலே நடத்த ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த உமது பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன். இவர்கள் சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடுகள் படுகிறவர்களானால் சோர்ந்து போகாமல் மீண்டும் முன்னேற வேண்டிய மன தைரியத்தையும் ஆவிக்குரிய தைரியத்தையும் கொடுத்து வழி நடத்துங்கப்பா. ஆனால் மாறாக ஆண்டவரே, இவர்கள் யாராவது உம்முடைய நாமம் சொல்லி திரிகிற ஒரு விசுவாசியையோ அல்லது ஒரு பாஸ்டரையோ யாரையாவது ஆண்டவர் வார்த்தைகளினாலோ செய்களினால் துன்பப்படுத்துகிறவர்களானால் இன்றைக்கு தானே மனம் திரும்ப வேண்டிய ஒரு கிருபையை கொடுங்கப்பா. இவர்கள் நாசத்தில் போகாதபடி தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சேரும்படியாய் இவர்களையும் ஆண்டவரே தெளிந்த ஒரு ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.